அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கல்வராயமலை கருமந்துறைங்கிற ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாகுபலி குரூப்ஸ் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள பத்தியும், அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள் பத்தியும் பல சுவாரஸ்ய தகவலை வந்து இந்த காணொலி மூலம் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா சரி, நான் உங்களை சந்தித்தல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். சரி அண்ணா, இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணா. சேலம் மாவட்டம் பாகுபலி குரூப்ஸ் கருமந்துறையில. சரிங்க. கல்வராயன் மாலையில கருமந்துறை பாகுபலி குரூப்ஸ். உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. ஃபைனான்ஸ் அண்ட் மெக்கானிக் 2 வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுல வந்து எப்படி ஆர்வம் வந்து அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஆர்வம் வந்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவியில போடுவாங்கல்ல. ஆமாங்க. அந்த இதுல பார்த்து நான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆர்வம் வந்துச்சு, நிறைய ஆர்வம் வந்துச்சு. அப்ப நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரிங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து சின்ன பையன்றதுனால யாரும் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் சொல்லவும் தெரியாது, என்ன தெரியாது. அதனால அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வரும்போது என்கிட்ட ஒரு போன் வாங்கினேன். சரிங்க. போன் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வீடியோ வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டாப் பண்ணது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாப் இந்த மாதிரி தடையெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிஞ்சது தெரிய வந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா மாடு வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது யார்கிட்ட கேட்டாலும் யாரும் தெரியலன்ட்டாங்க. ஏன்னா நம்ம கருமந்துறை சுத்து வட்டாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு 200-300 கிராமம் இருக்கு. அத்தனை கிராமத்துல யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம், நாட்டுப்புற இதுல கொஞ்சம் ஆர்வம். அதனால அவர் வந்து இந்த நம்ம அதே இதுல வந்ததுனால ஜல்லிக்கட்டு உள்ள போகணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப வந்து மாடு தேடும் போது எங்க சுத்தோடல எங்கேயும் கிடைக்கல. நம்மளே அதுக்கப்புறம் தேடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில எப்படியும் போய் இந்த ஜல்லிக்கட்டுல வந்து நம்மளால வந்து ரொம்ப லைஃப் லாங் ரொம்ப தூரம் ஜாயின் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒரு குரூப் தேவை அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த குரூப்னு பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த குரூப் நான் எடுத்து பார்க்க வரும்போது பாகுபலி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் மூலியம் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஃபேஸ்புக் மூலியமா. சரிங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமா யாரை பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ் அண்ணனை வந்து பார்த்தேன். இவங்கள அண்ணனை பார்த்தேன். அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்வம் ஒன்றும் கொஞ்சம் இவங்கெல்லாம் பேச்சு எல்லாம் இவங்க அண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சிருப்பாங்க, பேட்டியில பார்த்துருப்பாங்க. அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் செட்டுக்குள்ளே வந்துட்டேன். செட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 2020 செட்டுக்குள்ள வந்தேன். பாகுபலி குரூப் நான் ஒரே ஆள் தனியா வந்தேன். சரிங்க. அப்போ வந்து நான் தனியா வந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி குரூப்ஸ்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம் தனியா வந்ததுல இருந்து இப்போ வந்து நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 120 பசங்க இருக்காங்க இங்க மட்டுமே. நம்ம ஊர்ல கருமந்துறையில மட்டுமே. சரிங்க சரிங்க. ரைட்டுங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்க. ஆமா. சரி, இப்ப முதல்ல இப்ப ஒரு காலம் வாங்கிருப்பீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. நம்மளது வந்துன்னா நம்ம வீட்டுல இருக்குப்ல, அது நீ வந்து திடீர்னு எடுத்துட்டு வர முடியல. இது வந்து நம்ம நண்பர் இவர் காலம் தான் இது. சரிங்க. இவர் பேர் வந்து முனின. பாகுபலி குரூப்ஸ் கருமந்துறை நண்பர்கள் முனி நாயகன். கருமந்துறை ஒரு நம்பர் 1 ஸ்டார். இந்த காலை பார்க்கவே தெரியுதுங்க, சரியான தோரணையா இருக்காப்ல பாருங்க. ரைட். இப்ப இந்த காலை வந்து எந்தெந்த களங்கள்லாம் போயிருக்கீங்க அதை பத்தி? இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அவனியாபுரம் போயிருக்காப்ல, கோயம்புத்தூருக்கு போயிருக்காப்ல, அங்க ஒண்ணு போயிருக்காப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மங்கம்பட்டி போயிருக்கு. மங்கம்பட்டி முதல் களம், சிறப்பான வெற்றி. முறை பாத்தீங்கன்னா பாகுபலி குரூப்ஸ் கருமந்துறை நண்பர்கள் மாடு வந்து பாத்தீங்கன்னா முனி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கில் அலௌன்ஸ் பண்ணோடனே ஒரு ஆர்வம், ஒரு புல்லரிப்பு, அது ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். சரிங்க. அந்த ஃபீலிங் நம்ம ஊர் அங்க சொன்ன உடனே மாடு நெருப்பு மாதிரி வெளியே வந்துச்சு அன்னைக்கு. சரி. மாடு நெருப்பு மாதிரி வெளியே வந்தோடனே மாடு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் சிம்பிளான மாடு, ரொம்ப மாடு பத்தி ஒரு மாதிரி கேவலமெல்லாம் ரொம்ப பேசினாங்க. என்னடா இது மாடு ஒரு எலும்பு கூட வச்சுட்டு வந்து கடந்துட்டீங்கன்ட்டு. ஆனா அன்னைக்கு மாடு பாத்தீங்கன்னா சிறப்பா வெளியே வந்துச்சு. அந்த சிறப்பா வெளியே வந்து மாடு பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் நெருப்பு மாதிரி போவாப்ல. போக்கு தரமா போவாப்ல. சரி சரி சரி. அங்க போன பாத்தீங்கன்னா துண்டு அடிப்பா அவர் சூப்பரா கொம்பு வச்சு போவோம். அவர் ஆள் பாயாது. நம்ம ஆட்கள் எல்லாமே தெரியும், மத்தவங்களையும் பத்தின தெரியும். நம்ம ஆட்களை இப்ப நம்ம கூட வராங்கன்னா அவங்கள வந்து யாரும் ஒண்ணும் பண்ணாது. ஓகேங்க. அதை தவிர்த்து வெளியாளுங்க சூப்பரா மாடு விரட்டி போவோம். ஆனா ஆளை யாரும் குத்தாது. ஓகே. அங்க என்ன பரிசு கொடுத்தாங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி அண்டா, பெரிய அண்டா போட்டாங்க. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். மாடு ஜெயிச்சதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். முதல்ல ஒரு காலை வாங்கிட்டு போய் அந்த ஊர்ல அடைச்சு ஜெயிச்சு வர்றப்ப அதை கேட்கற ஒரு சந்தோஷம். அது ஒரு சந்தோஷம். கருமந்துறையில பாகுபலி குரூப்ஸ்ன்றது வந்து பெரிய அளவுல தெரிய வச்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, காலை பார்க்கவே தெரிய அவ்வளவு தோரணையா இருக்கு. அந்த பாகுபலி குரூப் பத்தி ஏதாவது சில விஷயங்கள். பாகுபலி குரூப்ஸ்னா நினைச்சுக்கலாம், இப்ப தமிழ்நாட்டு அளவுல மிகப்பெரிய குரூப்னா நம்ம பாகுபலி குரூப்ஸ் சொல்லலாம். சரிங்க. ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் அண்ணா அதோட மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் நேமான ஆளு. அதை தவிர்த்து வேலன் இருக்காப்ல. அடுத்து சுத்து வட்டத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சொன்னோம்னா நம்ம 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் நம்மளால சொல்ல முடியாது. மெயினா இருக்கிறவங்கள நம்ம சொல்லலாம். சரிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாரா? அண்ணனுங்க இருக்காங்க. அண்ணா இருக்காரு, இந்த வேலன் இருக்காப்ல. சரி சரிங்க. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல ரொம்ப சப்போர்ட். ஆமா. மொத்த சப்போர்ட் என்னன்னா பாகுபலி குரூப்ஸ் தான் நமக்கு முத சப்போர்ட்ங்கிறது. எல்லாமே பாகுபலி குரூப்ஸ். சரிங்க சரி. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அருமை தகவல் சொல்லுங்க. சரி, இப்ப அண்ணன் கொஞ்சம் பேசலாமா? நீங்க சொல்லுங்க, தம்பியை பத்தி சொல்லுங்க.
கரும்பு உண்மையாலுமே பார்த்திபனும் சரி, அஜித்தும் சரி, பசங்களும் சரி பெரிய அளவு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பசங்க செட்ல ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்க. டிஷர்ட் அடிச்சா ஒரு 200 டிஷர்ட் அடிக்கிற அளவுக்கு பசங்க இருக்காங்க. ஆமா, எல்லாருமே பரபரப்பா எல்லாருமே மாடு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மேல ஒரு 20-30 மாடு மேல மிச்சமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா எதுவுமே எங்க மாடு எல்லாம் இருந்துச்சு. மாடு பெரிய அளவுல வளர்ந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரவே கண்டிப்பா அதெல்லாம் பார்க்க முடியாது. சரி சரி. கூட எல்லா மாடும் ஒரு இடத்துல கொண்டு வந்து கண்டிப்பா. இந்த காலை பத்தி நீங்க சொல்லுங்க, சில தகவல் சொல்லுங்க. உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கல அந்த டீம் வாங்கப்பட்டிங்கிற ஜல்லிக்கட்டுல. உண்மையாலுமே இப்ப சொல்ல கூட உடம்பு சிலுக்குது. அந்த மாதிரி ஒரு வேகம் அப்படி இப்படி வந்து ஒரு கிண்டிட்டு வந்துச்சுங்க பாருங்க. அது ஸ்டைல் அப்படியே மாடு உட்காந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கல. யாருமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க எதிர்பார்க்கல. உண்மையுமே சூப்பரா பண்ணுச்சு. காலம் வந்து அன்னையில எனக்கு அந்த காலம் மேல ஒரு நம்பிக்கை. அடுத்து உடனே அவனியாபுரம் ஏத்தலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஏத்துறோம். எதுவுமே எதிர்பார்க்கல. அந்த வாடி போட்ட உடனே அடுத்து அவனியாபுரம் வாடிவாசல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஒரு இக்கட்டான வாடிவாசல். அங்கேயும் வேகம் மாடு அது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பதட்டத்தை காமிச்சு வெளியே வந்து வாடி தகுந்த மாதிரி ஒரு சிலுமுனே ஆள் வெளியே விட்டாங்க, கேப் விட்டாங்க, மாடு அப்படி இப்படி அடிச்சுட்டு வந்துருச்சு. மதுரை மண்ணில இருந்து அவனியாபுரத்துல கலங்கண்டு வெற்றி வாய்ப்பு சொல்லியிருக்காரு. வந்திருக்கு கோயம்புத்தூர்ல சிறப்பான வந்து. சரிங்க. மேலும் வந்து இந்த காலையில் வந்து இன்னும் இந்த பல கலைஞர்கள் கண்டு உங்க ஊர் கருமதுரைக்கு நம்ம பாகுபலி குரூப்புக்கு வந்து பேர் வாங்கி தரும் சொல்லிட்டு இந்த சேனல் வாழ்த்துறேன். கூட நம்ம அந்த காலையை பார்க்கலாமா? அப்படியே வாங்க. பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கருப்பு மாடு. பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். ஆனா மாட்டு பேர் வந்து பெரிய கருப்பு. சரிங்க. மாடு பாத்தீங்கன்னா கண்டால இருந்து எடுத்து வந்திருக்குது. கண்டல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு இருக்கு. இதுங்க. ஆமா. இப்ப 2026 காண்டி தம்பி வந்து வெயிட் பண்ணிருக்காப்ல. தயார் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, தயார் பண்ணி ரெடியா நிக்கிறாப்ல. சரிங்க. இது வந்து இப்ப நம்ம இங்கே லோக்கல்ல வாங்கினீங்களா வெளில வாங்கினீங்களா? இது வந்து கொஞ்சம் வெளியில தான் வாங்கினுச்சு. வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கு. கண்டுல இருந்து ரொம்ப பொடி கண்டுல இருந்து எடுத்து வந்து ரெடி பண்ணிருக்கு. நல்லா தயார் பண்ணிருக்கீங்க. ரெடி தயாரா இருக்கு. மாடு எப்படி பார்த்தாலும் மாடு பாத்தீங்கன்னா பேர் என்னைக்கா இருந்தாலும் ஒட்டு கொடுக்காது. சரிங்க. ஓகே. மாடுலாம் தரமாகவும் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. சரி, ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 காளைகளை பத்தி சில தகவல் சொல்லிட்டீங்க. மேலும் சில தகவல் ஏதாவது சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. மேலும்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர 2026 வச்சுக்கலாம். ஏன்னா 2025 பாத்தீங்கன்னா டோக்கன் விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப அடிபட்டோம். சரிங்க. எல்லாத்தையுமே டோக்கன் சேர்க்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ணனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. சரிங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா டோக்கன் விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்படும். அதை கொஞ்சம் எல்லாமே தெளிவு பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. ஆனா என் பேர் தினேஷ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து வண்டி வச்சிருக்கோம். சரிங்க. வண்டி தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த கரும்புதல பாகுபலி குரூப்ஸ் வந்து எங்களுக்கு முத தெரிய வச்சது பார்த்திபன். சரிங்க. எல்லாருக்கும் பார்த்திபன், அஜித் இவங்க தான் ஜல்லிக்கட்டுக்காக கஷ்டப்பட்டு சதீஷ் மெயினா சொல்ல போனா எங்க மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுக்கறது எதா இருந்தாலும் அவர் சதீஷ்ன்ற அவர் வந்து பண்ணுவாரு. இன்னைக்கு வர முடியல அவர் சிச்சுவேஷன். ஓகே. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கல அவர் கவர் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. சரிங்க. அவர் வந்து வரலாம். இப்ப என்னன்னா இப்ப இந்த மலையில இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மலை கிராமம். இந்த கருமந்துறை கல்வராயன் மலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை ஹில் ஸ்டேஷன். சரி. இங்க இருக்குன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் மதுரை வரைக்கும் போய் நாங்களும் மாடை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன எங்களுக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா இன்னும் எங்க ஊரு கொஞ்சம் சில பேருக்கு தெரியாம இருக்கு. சில பேருக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கு. இல்ல கண்டிப்பா உங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்களா எங்களுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். கண்டிப்பா. நீங்க தான் முதல் முறையாக நம்ம ஏரியாவில் வந்து பேட்டி எடுக்க வந்த முதல் ஆளே நீங்க தான். மீடியாவே நீங்க சோசியல் மீடியாவில் இவ்வளவு தூரம் சப்போர்ட்டா நிக்கிறது ஏன்னா மகேஷ் அவங்களாதான். இவர்தான் எங்களுக்கு எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஆர்வம். சரிங்க. நீங்க இதே மாதிரியே நீங்க ஒற்றுமையா இருக்கணும். நீங்க இன்னும் நிறைய மாடுகளை கொண்டு வாங்க. நீங்க போய் பல்வேறு களங்கள் கொண்டு போய் அடைங்க. கண்டிப்பா உங்க இந்த கரும்புங்கிற பேரும் கண்டிப்பா வெளில வரும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருந்து இந்த ஒரு சின்ன ஒரு மலை கிராமத்துல இருந்து நாங்க ஒரு மாடு பிடிச்சிட்டு வரோம். ஏன்னா இது விவசாய ஏரியா. இங்க இருந்து ஜல்லிக்கட்டுன்றது இதெல்லாம் டிவில பாத்துக்கிட்டு தான். சரி. பெருசா எல்லாம் தெரியாது. சரி. எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வேற இடத்துல போய் கேட்டா ஜல்லிக்கட்டு மாடு கரும்புதூர்ல இருக்குன்னாலே தெரியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி சோசியல் மீடியாவில இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த மலை கிராமத்திலயும் இந்த கல்வராயன் மலையில ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்காங்க அப்படின்னு மேலும் எல்லாத்துக்கும் சோசியல் மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். கண்டிப்பா என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். மாடு வளர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உங்களுடைய அந்த மலை கிராமம் வந்து இங்க வந்து உங்களை நான் நேர்காணல் எடுத்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏரியா தெரியாது, அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் கூட வரக்கூட சொல்லிட்டு வந்தேன், என்னங்க மாடு வளர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். காலையெல்லாம் இருக்குங்க வாங்க சொல்லி அப்புறம் இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. உங்களாம் சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வருங்காலம் வர 2026 இந்த காலைகள் நிறைய காலைகளுக்கு சொல்லுங்க. எல்லா காலைகளும் கொண்டே அடைங்க, வெற்றி வாய்ப்பு சொல்லுங்க. மீண்டும் உங்களை வந்து நான் நேர்காணல் கண்டிப்பா 26க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தரமான ரிசல்ட் இந்த கரும்பந்துறையில இருந்து வரும். இந்த கல்வராயன் மலைக்கு இந்த பாகுபலி குரூப்ஸ் தான். சரி. எங்களுக்கு இந்த மலைகளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது இந்த பாகுபலி குரூப்ஸ். அண்ணன் மகேஷ் அண்ணன் இல்லைன்னா ஜல்லிக்கட்டுக்கு நாங்க இல்லாத அளவுக்கு தான் போயிருப்போம். கண்டிப்பா எங்களுக்கு ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம மாடு அடைக்கிறதோ அந்த மாடை பிடிச்ச இந்த சப்போர்ட் டோக்கன் ரீதியா எது எடுத்தாலும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பாகுபலி குரூப்ஸ்ல மகேஷ் அண்ணன் இருக்காரு. எல்லாரும் நண்பர்கள் எல்லாருமே குரூப்ல இருக்காங்கன்னா ஃபுல் சப்போர்ட் நல்லது கிட்ட எல்லாமே பார்க்கறது பாகுபலி குரூப்ஸ் நண்பர்கள். கண்டிப்பா தொடர்ந்து நிறைய மாடுகளை வாங்கணும். பல்வேறு களங்களை வந்து எல்லாருடைய உங்க குரூப்ல உள்ள எல்லாருடைய மாடுகளும் கலந்துக்கிட்டு
வெற்றி வாங்கி சுடி உங்களுக்கு அந்த கருமத்துறைங்கிற ஊருக்கும் இந்த பாகுபலிங்கிற குரூப்புக்கும் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி தரணும்னா என்னுடைய சேனல் சார்பாக வந்து நான் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.